ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி டைம் வித் கௌசி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்க கௌசல்யா ராஜன். பேக் டு ஸ்டோரி. சந்திரனை எரிக்கும் அக்னி. மாலை 5 மணி அளவில் வீட்டிற்கு வந்த அக்னி தன் அறைக்கு சென்று ஃப்ரெஷ் அப் ஆகிவிட்டு ஹாலுக்கு வந்தான். பூவிலி சமையல் வேலையில் ஈடுபட்டிருக்க அர்ஜுன், சஞ்சு, ருத்ரன் என மூவரும் வீடியோ கேம் விளையாடி கொண்டிருந்தனர். உங்க 3 பேருக்கும் இன்னும் சின்ன குழந்தைங்கன்னு நினைப்பா. அவங்க தான் சின்ன பசங்க. கல்யாணம் ஆன எரும மாடு நீயுமா அவங்களோட சேர்ந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்க? ஸ்டேஷன் போகலையா என்று அக்னி கேட்க, மச்சான் நான் லீவ்ல இருக்கேன். என்ன லீவா? டியூட்டி ஜாயின் பண்ணி 1 மந்த் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன லீவ் உனக்கு என்றான் அக்னி. மனசாட்சி இல்லாம பேசாதடா. 10 வருஷமா லவ் பண்ணி அதை உன் தங்கச்சி கிட்ட சொல்லி ஓகே வாங்கலாம்னு பார்த்தா என்னோட 3 பிரதர்ஸ் கிட்டையும் பேசுங்கன்னு சொல்லிட்டான். சரி, அந்த 3 மச்சான்களையும் பார்க்க வந்தா பயில்வானுங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு 3 தடி தாண்டவராயங்க கிட்ட மாட்டி சிக்கி சின்ன பின்னமாகி ஓகே வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுச்சுடா. சரி, அதுலயும் இந்த டாக்டர் மச்சான் இருக்கானே, அவன் சொன்னான்னு போலீஸ் ஆனாத்தான் என் தங்கச்சிய கட்டி தருவேன்னு நீ சொல்லிட்ட. அதுக்காக படாத பாடுபட்டு போலீஸ்க்கு செலக்ட் ஆகி, அதுவும் சாதா போலீஸ் இல்ல, சிபிஐல ஸ்பெஷல் ஆபீசர். சிபிஐல ஸ்பெஷல் ஆபீசர் மச்சான். பாராட்டலனாலும் பரவாயில்ல, நாங்க சொன்ன போலீஸ் வேற, நீங்க செலக்ட் ஆன போலீஸ் வேறன்னு வச்சாம் பாரு ஒரு ட்விஸ்ட். ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். கிரைம் பிரான்ச்ல வெப்பன்ஸ் பிரான்ச்சுக்கு போக நான் பட்ட பாடு இருக்கு. ஐயோ. சரி, ஆயுதப்படைக்கு மாறி வந்தா உன் கெட் நல்லா இல்லையே அப்படின்னு இந்த போலீஸ்கார மச்சான் சொல்றான். அதெல்லாம் கூட பொறுத்துப்பேன்டா. தாடி இல்லாம நீங்க நல்லாவே இல்லைன்னு ஒரு தங்கச்சி சொன்னா அப்புறம் ஒரு டயலாக்கு. ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அவ்வாறு ருத்ரன் பேசிக்கொண்டிருக்கும் போதே மீண்டும் தன் மனைவியிடம் வசமாக மாட்டிக்கொண்டான். அவன் பின்னே அமைதியாக வந்து நின்றாள் பூவிலி. மாம்ஸ், இந்தா தண்ணி குடி, குடிச்சிட்டு தெம்பா பேசுங்க. தண்ணீர் ஜக்கை கொடுத்தான். மடமடவென தண்ணீரை குடித்தவன் மீண்டும் ஆரம்பித்தான். டாக்டர் மச்சான், நான் எதுல விட்டேன் என்று ருத்ரன் கேட்க, ஹார்ட் அட்டாக் என்று அர்ஜுன் சொல்ல, அட்டாக் அப்போ தோணுச்சுடா. என்ன தோணுச்சு மாமா என்று கோரஸாக அருணும் சஞ்சயும் கேட்க, இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த கிளிமுக்கிய கல்யாணம் பண்ணியே ஆகணுமான்னு நினைச்சேன்டா என்று ருத்ரன் கூற, சக்சஸ் என்று ஹைஃபை அடித்தனர் அருணும் சஞ்சுவும். டேய் மச்சான்களா, என்னன்னு சொன்னா நானும் சேர்ந்து ஹைஃபை அடிப்பேன்ல என்று ருத்ரன் சொல்ல, மாம்ஸ் நம்ம மட்டும் இல்ல, உங்க கிளிமூக்கி பொண்டாட்டியே ஹைஃபை அடிக்கணுமா என்றான் சஞ்சு. அப்படியா என்று ருத்ரன் திரும்ப ருத்ரகாளியாய் மாறி நின்ற பூவிலியை பார்த்து மயக்கமே வந்து விட்டது ருத்ரனுக்கு. விழி எதுவும் சொல்லாமல் தன் அண்ணன் அக்னி முன் நின்று, அண்ணா எனக்கு உங்க ஃப்ரெண்ட் வேணாம், கோபம் கலந்த அழுகையுடன் சொன்னாள் விழி. அழகே தங்கம், உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன், மாமா பாவண்டி என்று ருத்ரன் கதற, ஓகேமா நாளைக்கே அட்வொகேட்டை பாத்துடலாம் என்று அக்னி கூற, டேய் நீ எல்லாம் நண்பனாடா, நண்பன் கத்தி முனையில நிக்கும் போது ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்களே கத்தி எடுத்து சுருவி விட்டுருவீங்க போலயே. அம்மு அழகி, மாமா சும்மா விளையாட்டுக்கு சொன்னண்டி. 3 மச்சான்கள் முன்னிலையிலும் எந்த தயக்கமும் இல்லாமல் சாஷ்டாங்கமாக மனைவியின் காலில் விழுந்தான் ருத்ரன். அது என்னவோ அண்ணன் தம்பிகளுக்கு ருத்ரன் வெளியிடம் மாட்டி முழித்து கொண்டிருப்பதை பார்க்கவும் அவ்வளவு என்டர்டைன்மெண்ட் அவர்களுக்கு. தங்கம், இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட பிரதர்ஸ் தாண்டி. நான் எதுவும் பண்ணலடி பொண்டாட்டி, நான் மாமா பாவம்ல, உன்னை தவிர எனக்கு வேற யாருடி இருக்கா என்று ருத்ரன் பொய்க்கண்ணீர் வடிக்க சற்று விழியின் மனம் மாற, டே சஞ்சு, ருத்ரன் மாம்ஸ் விழிய கூத்துட்டாரா என்று அர்ஜுன் சொல்ல, அது தப்பாச்சே என்று சஞ்சு கூற, டே இன்னைக்கு இது போதும்டா என்று தன் நண்பனை காப்பாற்ற அக்னி முயல, அண்ணா இது மாதிரி இன்னொரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க அருண் கூற, ருத்ரனை பாவமாய் பார்த்தான் அக்னி. வெளியே உனக்கு கிளிமுக்கின்னு சொன்னாரா என்று தங்கைக்கு கொம்பு செய்து விட, ஆமால போங்க, அப்படி ஒண்ணு இந்த கிளிமுக்கி கூட நீங்க வாழ வேணாம் என்று வெளி கூற சற்று நேரம் சமாதானம் செய்யப்படாத பாடுபட்டு தோற்று போன ருத்ரன், மச்சான்களா கொஞ்சம் திரும்பிக்கோங்க பிளீஸ் என்று ருத்ரன் சொல்ல, முடியாது மாம்ஸ், நீங்க எப்படி வெளிய சமாதானம் செய்யறீங்கன்னு நாங்க பார்த்தே ஆகணும், அப்புறம் உங்க இஷ்டம். தன் இதழ்களால் அவள் இதழை சிறைப்பிடித்தான். அக்னி அங்கு ஏதும் நடவாதது போல் தன் மொபைலை பார்க்க சஞ்சுவும் அருணும், டேய் மாமா, நடுஹால்ல 2 சின்ன பசங்க முன்னாடி என்னடா பண்ற என்று கண்களை மூடிக்கொண்டு கத்தினர்.
சாரிடி பொண்டாட்டி, நீ கீழே நோக்கியா இருந்தாலும் நீ தான் எனக்கு வேணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ண. சும்மா விளையாட்டுக்கு தாண்டி பேசினேன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி என்று ஒரு வழியாக வெளியே சமாதானப்படுத்தினான் ருத்ரன். இந்த பொழப்புக்கு நாங்களா இருந்தா தூக்குல தொங்கிருவோம் என்று அருண் சொல்ல அங்கே உள்ள அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். சரி, இப்ப சொல்லு, டியூட்டி போகாம இங்க என்ன பண்ற என்று அக்னி முதல்ல இருந்து ஆரம்பிக்க, டேய் மறுபடியும் முதல்ல இருந்தா, டேய் பாடி தாங்காதுடா, என்ன விட்டுருங்கடா. சரி, கேட்டதுக்கு பதில் சொல்லு. டேய் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? புதுசா கல்யாணம் ஆகி 1 month தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் பொண்டாட்டிய பிரிய சொல்ற. நெக்ஸ்ட் வீக் நானும் விலியும் ஹனிமூன் போறோம். அதை முடிச்சுட்டு தான் டியூட்டியே. அனைவரும் ருத்ரனை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்க, ஜோசியம் அது இதுன்னு சொல்லி என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து தள்ளி வச்சுட்டீங்க. கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரியா இருக்கேன்டா. சோ நெக்ஸ்ட் மந்த் என்னையும் என் பொண்டாட்டியும் தேடவே தேடாதீங்க சொல்லிட்டேன். மாம்ஸ், இன்னைக்கு ஒரு சாமியார் கிட்ட ஜோசியம் கேட்டோம். 3 மாசமாவது நீ பிரம்மச்சாரியா வரதா இருக்கணுமா. அப்படி இருந்தனா 3 ஆம்பளை பசங்க பிறக்குமா, அதுவும் எங்களை மாதிரி அப்படின்னு சொல்லி அருண் சொல்ல, எனது 3 பசங்களா, அதுவும் உங்களை மாதிரியா? விழி, வா நம்ம வீட்டுக்கு போலாம். போன உடனே ஒரு அட்வொகேட்டை பாக்குறோம். நாமளும் 3 அண்ணன்களும் டைவர்ஸ் வாங்கிக்கிறோம் என்று ருத்ரன் கூற, அக்னி ருத்ரனை பார்த்து சிரிக்க, சிரிக்காதடா, கல்யாணமாயும் கன்னி பையனா இருக்கிற ஆண் பாவம் கொள்ளாதடா மச்சான், நீயும் ஏன் நிலைமையில தான் இருக்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ச்சியில் நின்றனர். அப்பொழுதுதான் சந்திரா என்ற கேரக்டர் இருப்பதவே அனைவருக்கும் ஞாபகம் வந்தது. அண்ணா, அண்ணி எங்க என்று விழி கேட்க, தெரியல, நான் வந்ததுல இருந்து பாக்கல என்றான் அக்னி. என்னடா சொல்ற? தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பொண்ண என்ன பண்றா, என்ன ஆனான்னு கூட தெரியாம தான் இங்க இவ்வளவு நேரம் உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருந்தியா? என்கிட்ட இவ்வளவு வாய் அடிக்கிறீங்களே, உங்க அண்ணி எங்கடா என்று ருத்ரன் கேட்க, தெரியல மாமா, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் வீட்டை கிளீன் பண்றதுக்கே நேரம் ஆயிடுச்சு, அண்ணிய பத்தி யோசிக்கவே இல்லை என்றான் அருண். நல்லா சொல்றீங்கடா பதிலு. என்னடா நின்றுட்டு இருக்கீங்க, போய் தேடுங்க மச்சான். சந்திரா இப்போ உன்னோட பொண்டாட்டி ஞாபகம் இருக்குதானே? வெளியிடம் திரும்பி, பொண்டாட்டிய மறந்து போறவன் உன் அண்ணனா தான் இருப்பான், வா நாம போய் தேடலாம். சந்திராவை தேடிக்கொண்டிருந்தனர். சந்திராவுக்கு என்ன ஆச்சு, எங்க போனா சந்திரா? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். வீட்டை முழுவதுமாக தேடிவிட்டு அனைவரும் ஹாலுக்கு வந்தனர். என்னாச்சுடா, பாப்பா கிடைச்சாளா என்று ருத்ரன் கேட்க, 2 ஃப்ளோர்லயும் பார்த்துட்டேன், அண்ணி எங்கேயும் இல்ல என்று சஞ்சு சொல்ல, மொட்டை மாடியிலும் பாப்பா இல்லடா என்று ருத்ரன் வருத்தத்துடன் சொல்ல, விழி, கிச்சன் ஸ்டோர் ரூம்ல எல்லாம் பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடிட்டேங்க, அண்ணி அங்கெல்லாம் இல்ல என்று கூறினாள் விழி. வெளியே இருக்கிற அவுட் ஹவுஸ் ஜிம்முன்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், அண்ணி இல்ல. பதட்டத்துடன் அருண் சொல்ல, அனைவரும் என்ன செய்வது, சந்திரா எங்கே சென்றால் என தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். பின்னே யாரோ நடந்து செல்வது போல் தெரிய யார் என பார்த்த அனைவருக்கும் இமைகளை விரித்து பார்த்தனர். ஆம், அக்னிதான். தன் 2 கைகளால் சிறு குழந்தையை போல் தூக்கி கொண்டு விருந்தினர் அறைக்கு சென்றான். மெதுவாக மெத்தையில் படுக்க வைத்தவன் என்ன நினைத்தானோ, நெற்றியில் அழுத்தமாய் மென்முத்தம் ஒன்றை பதித்தான். உன்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தின யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்று தன் மனதினுள் நினைக்க, ருத்ரன் அக்னியின் தோலை தொட்டான். என்னாச்சுடா, பாப்பா எங்க இருந்தா? இங்க எதுவும் பேச வேண்டாம், வெளியே போங்க என்றான் அக்னி. அண்ணா, இது வரைக்கும் நாங்க கேட்கல, நீங்களா சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நீங்க இன்னும் சொல்லல, சொல்லுங்க. அண்ணி எங்க பாத்தீங்க? இப்படி உங்களுக்கும் அன்னைக்கும் கல்யாணம் ஆச்சு, சொல்லுங்கண்ணா என்று விழி அக்னியிடம் கேட்க, அக்னி அமைதியாக இருந்தான். டேய், நீ அது சொல்லுடா என்று ருத்ரன் சஞ்சுவை பார்த்து கேட்க, சஞ்சு தன் அண்ணனை தான் பார்த்தான். இவன் எப்படி சொல்லுவான், இவன் தான் ராமனோட லட்சுமணன் ஆச்சே. நாம தான் விழி இவங்க 2 பேரையும் கூட பிறந்தவங்கன்னு நினைக்கிறோம். ஆனா இவங்க நம்மள அப்படி நினைக்கல. என்ன இருந்தாலும் நம்ம 2 பேரும் சித்தப்பா பசங்க தானே என்று அருண் சொல்லி கொண்டிருக்கும் போதே அக்னி பலார் என்று அருணின் கன்னத்தில் அடித்தான். அக்னியின் பார்வை அனலை கக்கி கொண்டிருந்தது. என்னடா சொன்ன? என்ன இருந்தாலும் சித்தப்பா பசங்களா? அப்பா அம்மா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம தான் இத்தனை நாளா என் கூட இருந்தீங்களா? பெரியப்பா சித்தப்பான்னு என்னைக்காவதும் நம்ம அம்மா அப்பா நமக்கு பிரிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்க. எல்லார் வீட்லயும் ஒரு அம்மா ஒரு அப்பான்னு தான் இருப்பாங்க. ஆனா நமக்கு 2 அம்மா 2 அப்பான்னு போற இடத்துல எல்லாம் சொல்லுவோமே. அப்போ அதெல்லாம் போய்
என்னையும் சஞ்சுவும் நீங்க பெரியப்பா பசங்களா தான் பாக்குறீங்க இல்ல? பேக்காதான் எங்க கூட பழகி இருக்கீங்க. இது எப்போ இருந்து? அம்மா அப்பா இறந்ததுல இருந்தா இல்ல அதுக்கு முன்னாடியேவா? சாரிண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் என்னைக்கும் நம்ம அம்மா அப்பாவை அப்படி நினைக்கலண்ணா. ஏதோ வாய் தவறி பேசிட்டேன், மன்னிச்சிருங்கண்ணா. என்ன பாருங்கண்ணா என்று அக்னியை கட்டி கொண்டு அழுதான் அருண். அண்ணா பாவம்ண்ணா அருண், இது வரைக்கும் நாம எந்த விஷயத்தையும் நமக்குள்ள மறைச்சுக்கிட்டதே இல்லை. ஆனா அண்ணி விஷயத்துல அப்படி இல்லை. என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அருண் அப்படி பேசினதுக்கு நாமளும் ஒரு காரணம் அண்ணா என்று சஞ்சு அக்னியையும் அருணையும் அணைக்க, அக்னி கண் கலங்கி தன் தம்பிகளை அணைத்தான். டேய் அண்ணன்களா, என்ன விட்டுட்டீங்க என்று உதடு பிதுக்கிய தங்கையையும் சேர்த்து அணைத்துக் கொண்டனர். இவை அனைத்தையும் இந்த காலத்துல இப்படி ஒரு அண்ணன் தம்பிகளா அப்படின்னு சொல்லிட்டு வியப்போடு பார்த்தாலும் சற்று சூழ்நிலையை இயல்பாக்க ருத்ரன், சபா டே, இந்த பாசமலர் காட்சியெல்லாம் என்னால பார்க்க முடியாது, பிளீஸ் போதுண்டா, நிறுத்துங்க, என்னால் தாங்க முடியல மச்சான் என்று ருத்ரன் கூற அனைவரும் இயல்பு நிலைக்கு திரும்பினர். இப்ப சொல்லுடா, சந்திரா யாரு? எப்படி உனக்கும் சந்திராவுக்கும் கல்யாணம் ஆச்சு என்று ருத்ரன் கேட்க, அக்னி அந்த நாளை நோக்கி மீண்டும் நந்தனூருக்கு அவர்களுடன் நாமும் சேர்ந்து பயணிப்போம் வாருங்கள். அடுத்து என்ன ஆச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அத்தியாயம் 7. அன்று தங்கள் தந்தைகள் வாங்கிய ஒரு இடத்தை விற்று வருவதற்காக நந்தனூர் நோக்கி 7 ஆண்டுகளுக்கு பிறகு அக்னியும் சஞ்சுவும் காரில் சென்றனர். அந்த ஊரின் உள்ளே செல்ல செல்ல அக்னிக்கு பழைய ஞாபகங்கள் அவன் கண் முன் வந்து சிறு புன்னகை கொண்டான். ஆனால் அடுத்த நிமிடம் தனது தாய் தந்தைகளின் கடைசி நொடிகளை மட்டுமே கண்கள் முன் வந்து நின்றது. பிளாஷ்பேக்குள்ள ஒரு குட்டி பிளாஷ்பேக் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? நந்தனூர் கிராமத்தில் பிறந்தவர்கள்தான் 2 சகோதரர்களான ஐயாத்துரை மற்றும் துரைசிங்கம். நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் அஞ்சலி, அமுதா என்ற சகோதரிகளை பெற்றோர் விருப்பத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். ஐயாத்துரை அஞ்சலி தம்பதியினருக்கு முதலில் அக்னி பிறந்தான். பின்பு 4 வருடங்களுக்கு பிறகு சஞ்சு பிறந்தான். துரைசிங்கம் மற்றும் அமுதாவிற்கு திருமணமாகியும் 7 ஆண்டுகளுக்கு பிறகே அருணும் பூவிழியும் பிறந்தனர். அருணும் விழியும் பிறக்கும் வரை தன் அண்ணன் குழந்தைகளை தன் குழந்தைகளாய் வளர்த்தனர் துரைசிங்கமும் அமுதாவும். முதலில் துரைசிங்கத்தை அப்பா என்று அக்னி அழைக்கும் போது அவர் கொண்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவரை போலவே அமுதாவும் அக்னி மற்றும் சஞ்சுவிற்கு தாயாய் மாறினார். சஞ்சுவின் 5ஆம் பிறந்த நாள் அன்றுதான் அமுதா கருவுற்று இருப்பது தெரிந்து அடுத்தடுத்து அருணும் பூவிழியும் பிறக்க குடும்பத்தினர் அளவில்லா மகிழ்ச்சியில் இருந்தனர். தங்கள் குழந்தைகளுக்கு 4வருமே அம்மா அப்பா என்றுதான் ஆகினர். பெரியப்பா சித்தப்பா வேறுபாடுகளே தங்கள் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது என்று ஐயாத்துரையும் துரைசிங்கமும் தங்கள் குழந்தைகளிடமும் சொல்லிக் கொடுத்து வளர்த்தனர். மிதிவண்டியில் சகோதரர்கள் இருவரும் துணி வியாபாரம் செய்து அதில் இருந்து சிறிதாக முன்னேறி சொந்தமாக 50 ஆட்களுக்கு முதலாளியாக முன்னேறி சொந்தமாக ஒரு சிறு ஜவுளி கடையை வாடகைக்கு பிடித்து நடத்தி வந்தனர். பிள்ளைகள் 4வருக்கும் புதிதாய் ஒரு நண்பனும் கிடைத்தான். அவன்தான் ருத்ரன். தாய் தந்தை என யாரும் இல்லாத ருத்ரனின் தாத்தா தான் வளர்த்தார். அக்னியும் ருத்ரனும் நண்பர்கள் ஆனார்கள். அக்னி தனது காலேஜ் படிப்பை முடித்துவிட்டு இருந்த நேரம் இன்று 12ஆம் வகுப்பு படிக்க அருண் மற்றும் விழி 6 மற்றும் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்த 2 சகோதரர்களும் மற்றும் ஒரு பெரிய ஜவுளிக்கடை கட்டுவதற்கு இடம் பார்த்து பேசி முடித்தனர். அக்னி தனது மாஸ்டர் படிப்பை படிப்பதற்காக கோயம்புத்தூருக்கு கிளம்பினான். அமுதா கலங்கிய கண்களுடன், ஈஸ்வரா, படிச்சது போதும்டா, இப்பதான் படிப்பை முடிச்சிட்டு வந்த, மறுபடியும் இந்த அம்மா அவங்க வீட்டில் ஏண்டா போற என்று சிறு குழந்தையை போல கண் கலங்கிய அமுதாவை பார்த்து, அம்மா பிளீஸ்மா, 2 வருஷம்தான், சீக்கிரம் ஓடிரும். மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு நம்ம பிசினஸ்ல இன்னும் என்னென்னலாம் டெவலப் பண்ணலாம்னு சொல்லி படிக்கிறதுக்கு தாம்மா நான் போறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன். 2 வருஷம் சீக்கிரம் ஓடிரும். அப்புறம் உங்க ஈஸ்வர் உங்க கூடயே தான் இருப்பேன் என்று அக்னி கூற, அஞ்சலி, அமுதா, அவன் போய் வரட்டுமே, கிளம்பும் போது இப்படி அழுவாங்க, அப்புறம் உன் மகன் எப்படி படிப்பான், பாதிலே என் அம்மா அழறாங்கன்னு வந்துருவான்
நீ தானே சொன்ன நம்ம பசங்களை நல்லா படிக்க வச்சு நம்ம தொழில அவங்க நல்லபடியா செய்யணும்னு, அதுக்காக தானே படிக்க போறான் என்று அஞ்சலி கூற, சரி போயிட்டு வா என்று கூற, சற்று மனம் இறங்கிய அமுதா, அம்மா உனக்காக சீயக்காய், ஊறுகாய், புளித்தொக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறேன் என்று அவர் சொல்ல, துரைசிங்கம், ஏன்பா நாளைக்கு நாம புது கடை கட்ட அஸ்திவாரம் போட போறோம், இருந்துட்டு நாளைக்கு போலாமே என்றார். ஐயோ குழந்தனாரே, இப்பதான் உங்க பொண்டாட்டிய சமாதானப்படுத்தினேன், மறுபடியும் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல அண்ணி, அக்னி இல்லாம எப்படி? அதான் மத்த பசங்க இருக்காங்களே என்று வந்தார் ஐயாத்துரை. இருந்தாலும் என்று துரைசிங்கம் மீண்டும் இழுக்க, அப்பா நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு ஆரம்பிங்க, நான் சீக்கிரம் படிப்பை முடிச்சிட்டு வந்து உங்களையும் அப்பாவையும் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நான் பிசினஸ பாத்துக்கிறேன், அது வரைக்கும் பாத்துக்கோங்கப்பா ப்ளீஸ், நான் போயிட்டு வரேன் என்ற அக்னி அம்மா அப்பாவை சமாதானப்படுத்தி தம்பிகள் தங்கையிடம் கூறிவிட்டு மீண்டும் துரைசிங்கம் அமுதாவை அணைத்து 1க்கு 10 முத்தங்களை பெற்றுக்கொண்டு கிளம்பினான் அக்னி. அப்போது அவனுக்கு தெரியாது இனி தன் அம்மா அப்பாக்களை பார்க்க முடியாது என்று. மறுநாள் அனைவரும் புது இடத்தின் பூஜைக்காக கிளம்பினர். அன்று முழு ஆண்டு தேர்வு சமயம் என்பதால் சிறுவர்கள் அனைவரும் பள்ளிக்கு சென்றனர். பெரியவர்கள் அனைவரும் வாடகை காரை பிடித்து மகிழ்ச்சியாய் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். சந்தோஷமாக எதிர்கால கனவை நினைத்து கொண்டு செல்லும் வழியில் கார் முன்னால் ஒரு பெரிய லாரி வர, அதிலிருந்து தப்பிக்க டிரைவர் இடப்புறம் வளைக்க, இடதுபுற நேர் எதிரில் அந்த கார் மீது மோதி அந்த இடத்திலே வெடித்து சிதறியது. அக்னி கோயம்புத்தூரில் காலேஜில் சேர்ந்து அன்றைய நாளை முடித்து ஹாஸ்டலுக்கு திரும்பும் போது திடீரென ஒரு அழைப்பு வந்தது. புது எண்ணாக இருக்க அட்டன் பண்ணியவனுக்கு எதிரே கூறிய தகவல்களை கேட்டு பூமியே ஒரு நிமிடம் நின்று விட்டது அக்னிக்கு. உடனே ருத்ரனுக்கு அழைத்து தனக்கு வந்த தகவல் உண்மைதானா என்று மற்றொரு முறை உறுதிப்படுத்திக் கொண்டான். உடனே மனதை கல்லாக்கி நந்தனூர் நோக்கி புறப்பட்டான். வீட்டிற்கும் வரும்போது நடந்த அனைத்தும் பொய்யாக இருக்கக்கூடாதா, கனவாக இருக்கக்கூடாதா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது என்று கண்ணீர் சிந்த வந்தான் அக்னி. வீட்டின் போர்டிகோவில் வைக்கப்பட்டிருந்தது ஒரு பெட்டி. அந்த பெட்டியை பார்த்து கதறிவிட்டான் அக்னி. தன்னுடைய தாயும் தந்தையும் பொட்டலமாக ஒரே பெட்டியில் இருக்க நெஞ்சு வலித்தது அக்னிக்கு. சஞ்சுவும் அண்ணா என்று கதறி துடித்தான். வசமாக வளர்த்த 2 அன்னைமார்களும் 2 தந்தைமார்களும் ஒரே நேரத்தில் விட்டு சென்றால் என்ன செய்வார்கள் அந்த பச்சை பிள்ளைகள்? அளவுக்கு மீறிய அன்பும் அக்கறையும் ஒரே நாளில் இல்லை என்றால் எவ்வாறு அதை தாங்கிக் கொள்வது? ருத்ரனின் தாத்தா தான் அக்னியுடன் இருந்து அனைத்து காரியங்களையும் செய்ய வைத்தார். இரவு ஹாலில் அமர்ந்திருந்த அக்னி பக்கம் வந்து அமர்ந்தான் சஞ்சு. தம்பியை தன் தோளோடு அணைத்தான் அக்னி. அண்ணா என்று அருணும் விழியும் அக்னியின் மடியில் அமர்ந்தனர். விழி, அண்ணா, அம்மா எங்க? 2 அம்மாவும் காணோம், பசிக்குது அண்ணா என்று உதட்டை பிதுக்கினாள். அழுத விழியை பார்த்து அக்னி மீண்டும் உடைந்தான். அருணோ அண்ணனின் மடியில் படுத்துக்கொண்டு, இனிமே அம்மாவும் அப்பாவும் வரமாட்டாங்க அப்படித்தானா அண்ணா என்று அழுக, அதற்கு மேல் தாங்காதவனாய் அழுகையால் வெடித்து சிதற ஆரம்பித்தான். அந்நேரம் ருத்ரனும் தாத்தாவும் வர ருத்ரனை பார்த்து கட்டி அணைத்து அழுதான் அக்னி. மச்சான், என்னடா நீயே இப்படி அழுதா? தம்பி தங்கச்சியை யார் பாக்குறது? ருத்ரனின் தாத்தா, விடு ருத்ரா, அக்னி அழட்டும், எவ்வளவு அழ முடியுமோ அழுதுக்கோ. நாளையில இருந்து நீ புது அக்னியா இருக்கணும், அக்னீஸ்வரனா இருக்கணும். உன் தம்பி தங்கைகளை நீதான் பார்க்கணும். நாளையை எதிர்கொள்ள தயாராக இரு என்று தாத்தா கூற, அடுத்த நாள் விடிந்தது. அமர்ந்த இடத்திலே அக்னி, சஞ்சு, அருண், விழி ஆகியோர் தூங்கி கிடக்க அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது. தம்பி, தம்பி என்று ஒருவர் அழைத்தார். அக்னி இரவு முழுவதும் அழுது கொண்டே தூங்கியதால் திறக்க முடியாமல் மெல்ல கண்களை திறந்து பார்த்தான். வாங்கய்யா என்று அக்னி கூப்பிட, பரவாயில்ல தம்பி. பல பாக்ஸ் துணிகளை ஒருவர் வந்து இறக்கினார். இது என்ன ஐயா என்று அக்னி கேட்க, ஜவுளி கடையில மிச்சம் இருந்த துணிகள்பா என்று அவர் கூற, அதையே இங்கே கொண்டு வந்தீங்க? நானே நாளை கடைக்கு வந்துருவேன் ஐயா என்றான் அக்னி. மன்னிச்சிடு தம்பி, கடைய வேற ஆளுக்கு விட்டுட்டேன் என்று அவர் சொல்ல,
யாரை கேட்டு இப்படி பண்ணீங்க என்று ருத்ரன் எகிரி கொண்டு வர தாத்தா ருத்ரனை தடுத்தார். கொஞ்சம் பொறுமையா இரு ருத்ரா. என்னப்பா அது? துரைங்க 2 பேரும் இறந்து 1 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள இப்படி என்று கூறி கொண்டிருக்கும் போதே புள்ள குட்டிக்காரன் அந்த கடை வாடகையை வச்சுதான் ஏன் பொழப்பு ஓடுது. அதிக வாடகைக்கு ஒருத்தர் கேட்டாரு, அதான் என்று தயங்கி கொண்டே கூற, பரவாயில்லையா, நீங்க கிளம்பலாம் என்று அக்னி ஒரு முடிவெடுத்தவனாய் எழுந்து நின்றான். மீண்டும் ஒரு சோதனையாய் வீட்டின் உரிமையாளரும் வீட்டை காலி செய்து தருமாறு கூற, இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா என்று ருத்ரன் சண்டையிட, அப்போது ருத்ரனை தடுப்பது அக்னியின் முறையாயிற்று. வேண்டாண்டா, இது அவங்க வீடு, சோ நாம தான் இந்த இடத்தை விட்டு போகணும் என்று வீட்டை விட்டு தம்பிகள் தங்கையுடன் வெளியேறினான். அப்போது அங்கிருந்த சொந்த பந்தங்கள் அனைவரும் எங்கு நால்வரும் நமக்கு பாரமாய் வந்து விடுவார்களோ என்று தெரிந்தும் தெரியாதது போல, தெரிந்தும் தெரியாமல் பார்த்தும் பார்க்காதது போல் சென்றனர். அனைவரையும் ஒரு முறை பார்த்து இவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்டுவேன் என முடிவு கட்டினான் அக்னி. உறுதுணையாக இருந்தது தாத்தாவும் ருத்ரனும் தான். தாத்தா அக்னிக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்தார். தன் தந்தையை போல் மீண்டும் தங்கள் தொழிலை 21 வயதில் கையில் எடுத்தான் அக்னி. ஆரம்பத்தில் சற்று தடுமாறினாலும் போக போக அக்னிக்கு ஏர்முகம்தான். துணிகள் எங்கு தரத்துடன் கிடைக்கும், எந்த மாதிரி துணிகளை மக்கள் விரும்புவர் என்று அனைத்து உக்திகளையும் தன் கைவசம் ஆக்கினான். தன் தந்தை ஆரம்பித்த சிறு துணிக்கடையை இன்று கோயம்புத்தூரில் உள்ள பெஸ்ட் கார்மெண்ட்ஸ் அண்ட் கிளாத்ஸ்னா அது அக்னியின் கார்மெண்ட்ஸ் தான் என்ற அளவுக்கு தொழிலில் வளர்ந்து கொண்டே வந்தான். அக்னி தன் தாய் தந்தை இறந்த ஊரில் நாம் இருக்க வேண்டாம் என்று தாத்தா ருத்ரனுடன் கோயம்புத்தூர் வந்து பின்பு அங்கேயே செட்டில் ஆகிவிட்டான். தாய் தந்தையின் ஆசைப்படி சஞ்சுவை IPS ஆக்கியும் அருணை டாக்டருக்கு படிக்க வைத்தும் தங்கையை தன் ஆருயிர் நண்பன் ருத்ரனுக்கே திருமணம் முடித்தும் வைத்தான். வயது முதிர்வு காரணத்தால் தாத்தா இயற்கையை எய்தினார். பழைய நினைவுகளை நினைத்தவாறே வந்த அக்னியை அண்ணா என்று உலகத்திற்கு வந்தான் அக்னி. இதுவரை உள்ள பிளாஷ்பேக்க கேட்டோம். இப்போது மெயின் பிளாஷ்பேக்குள்ள போகலாம். வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட பாருங்க. கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.